நெட்டவெள்ளி இன்னைக்கு நமக்கு ஸ்கூலுக்கு போக முடியாது. இன்னைக்கு புதன்கிழமை ஆச்சு. புதன்கிழமை எல்லாம் அம்மா ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், வர வர இந்த அம்மாக்கு மேலே கோவமாகவே வருது. இந்த அம்மாக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்பாக்கு வேற ஃபாரினில் வேலை இல்லைன்னு நினைக்கி. அப்பாக்கு ஃபாரினில் வேலை போனதும் யாரும் அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, உங்கள் வீட்டில் பில்லி சூனியம் வச்சுருக்காங்க, அதனால தான் எனது அவருக்கு வேலை போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் இருந்து அம்மா நல்லா பயந்துருக்காங்க. அதுக்கு பிறகு சொல்லியிருக்காங்க, புதன்கிழமையெல்லாம் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விடாதீங்க, விட்டால் நல்லது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால புதன்கிழமை ஸ்கூலுக்கு அம்மா விடல. ஆனால் புதன்கிழமை தான் நமக்கு 2 மேக்ஸ் பீரியட். மேக்ஸ் மேம் வேறு நிறைய எழுதி போட்டிருப்பாங்க, நிறைய ஹோம்ஒர்க் முடிப்பாங்க. இதெல்லாம் அம்மாட்ட சொன்னால் புரியவே செய்யாது. நம்ம இந்த புதன்கிழமை எப்படியாவது அம்மாட்ட சண்டை போட்டு ஸ்கூலுக்கு போகலாம் என்ன? நானும் அப்படி தான் நினச்சிருக்கேன். அம்மா வரட்டு. அம்மா இன்னைக்கு நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம் அம்மா. உங்கள்கிட்ட எவ்வளோ தடவை சொன்னாலும் புரியவே செய்யாதா? புதன்கிழமை ஸ்கூலுக்கு போகக்கூடாது. எனக்கு ஏற்கனவே ஒரு பூசாரி சொல்லியிருக்காங்க, ஸ்கூலுக்கு போகிறது நல்லதில்லை. ஏற்கனவே அப்பா ஃபாரினில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் வீட்டில் உள்ள விஷயத்தையெல்லாம் இனி யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. நீங்கள் ஃபுல்லாக பூசாரிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. அதனால ஒரு பெரிய ப்ராப்ளமே வரும். வீட்டில் உள்ள கெட்ட விஷயத்தை நமக்கே சொல்லி அவர்கிட்ட சொன்னால் அவர் நிறைய அதுக்கு பரிகாரம் எல்லாம் பண்ணி நமக்கு அதுக்கப்புறமா அந்த கஷ்டமே போயிடும். அந்த பூசாரி சொன்னாங்க, டிசம்பருக்கு உள்ளாடி நமக்கு ஒரு பெரிய கஷ்டம் வர போகுதும். அந்த கஷ்டத்துல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கணும்னா அந்த பூசாரி சொல்றது போல கேட்டுட்டே இருக்கணுமா? என்ன அம்மா இப்படி நீங்கள் மூட நம்பிக்கையே இருக்கிறீங்க? அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொல்லி கொடுத்துட்டாரே உங்களை. அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொல்லி கொடுத்தா அப்பா என்ன திட்டுவாங்க, அவ்வளவுதான் நடக்கும். நம்ம கஷ்டம் எல்லாம் தீரணும்னா அந்த பூசாரி தான் நமக்கு இப்போ தேவை. இதே போல தான் நீங்கள் பிறக்கும் போதும் வீட்டில் பயங்கர கஷ்டமாக இருந்த அந்த நேரம் தான் பூசாரி ஒரு பரிகாரம் சொன்னாங்க. அந்த பரிகாரத்தை பண்ண பிறகு வீட்டில் நிறைய காசு எல்லாம் வர தொடங்குச்சு. திரும்பவும் அதே போல ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த பூசாரி அந்த கஷ்டத்தில் என்ன பரிகாரம் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லுங்க. மக்களே என்கிட்ட அப்போ ஒரே ஒரு காப்பு தான் மக்களே இருந்த. அந்த ஒரு காப்பையும் பூசாரிகிட்ட கொடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா அது கொடுத்த பிறகு அவர் ஏதோ பரிகாரம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா நிறைய காசு வந்து அதுக்கு பிறகு நான் அவர்கிட்ட ஒரு காப்பு தான் கொடுத்தேன். ஆனால் அந்த பரிகாரம் பண்ண பிறகு எனக்கு ஒரு 10 காப்பு கிடைச்சிருக்கும். உங்களை சொல்லி திருத்தவே முடியாது. யாராவது பூசாரி இப்படி காப்பெல்லாம் கேட்பாங்களா? அவருக்கு உண்மையில நமக்கு மேலே அக்கறை இருந்திருந்தா காசெல்லாம் வாங்காம நேர்மையாக ஏதாவது பரிகாரம் பண்ணியிருக்கணும். இது காப்பு வாங்கி அதுக்கு தானே பரிகாரம் பண்ணாங்க. ஃபாரின்ல இப்போ நிறைய பேருக்கு வேலை இல்லை. அதில் நம்ம அப்பாயும் ஒருத்தங்க. இன்னும் 30 days கழிச்சு வேலை போட்டு கொடுக்கலாம் தானே அரபி சொன்னாங்க. அதுக்குள்ளாடி உங்களுக்கு என்ன அவசரம்? 30 நாள் வெயிட் பண்ணணும் மக்களே. அதுக்குள்ளாடி அந்த பூசாரியை கூப்பிட்டு ஒரு பரிகாரம் பண்ண அப்பாக்கு நாளைக்கே வேலை கிடைக்கும். நீங்க பரிகாரம் சொல்லி ஃபுல்லா எங்க உயிரை தான் வாங்கிட்டு இருக்கிறீங்க. நாங்க இன்னைக்கு கண்டிப்பா ஸ்கூலுக்கு தான் போக போறோம். வானிட்ட வழி நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பல. இங்க இருந்தா நமக்கு மெண்டல் தான் பிடிக்கும். பிள்ளைகள் ஒன்று சொன்னா புரிஞ்சுக்கிடவே இல்லை. எனக்கு அந்த பூசாரிக்கு மேல நல்ல நம்பிக்கை இருக்கு. அவரால் மட்டும்தான் எனக்கு கஷ்டத்தை தீர்க்க முடியும். இன்னைக்கு பிள்ளைய ஸ்கூலுக்கு வேற போயிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. பூசாரி நல்லா சொன்னாங்க, வெனஸ்டே மட்டும் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விடவே கூடாதுன்னு. எனக்கு பேச பிள்ளைங்க கேட்டாதானே. இது கலா அவங்க பிள்ளைங்க போல தானே இருக்கு. ஆமா ஆமா, அவங்களுக்கு தான் 2 ட்வின்ஸ் பிள்ளைங்க உண்டு. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், வெனஸ்டே மட்டும் அவங்கள ஸ்கூலுக்கு விடக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் இப்போ வெனஸ்டே அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. இந்த சான்ஸை பயன்படுத்தி அவங்கள ஏமாற்ற வேண்டியதான். இனி பூசாரி வேஷத்தை போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு ஓடி போகணும். நெட்டவெள்ளி இப்போ எல்லாம் எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கவே இல்லை. அம்மா ஃபுல்லாக பூசாரினே சொல்லிட்டு இருக்காங்க. சரியா இருக்குது, ஒழுங்காக சமைக்க கூட இல்லை. ஆமாம், நம்ம ஒன்று பண்ணலாமா? நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம டோரை லாக் பண்ணிட்டு வரணும். என்ன அம்மாக்கு வெளியில் எல்லாம் போக முடியாது, பூசாரிக்கும் வீட்டுக்குள்ளாடி வர முடியாது. அந்த மாதிரி லாக் பண்ணிட்டு போகலாம். இந்த 2 பிள்ளைங்களும் அறிவாளியாக தான் இருக்குதுங்க. நம்ம வீட்டுக்குள்ளாடி போகக்கூடாதுன்னு ஏதோ பிளான் பண்ணுறாங்க. நம்ம அதுக்கும் ஏதாவது ஐடியா பண்ணணும். இந்த ஊர்லே கலா அவங்கள போல் ஒரு முட்டாள் இல்லவே இல்லை. அதே போல் அவங்க பிள்ளைங்களை போல் அறிவாளியும் இல்லை. 2 பிள்ளைங்களும் நல்ல அறிவாளி. கொஞ்சம் நம்ம அசந்தோம் நம்மளை போலீஸ்டே பிடிச்சு கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 பிள்ளைங்களுக்கு கதையையும் தீர்த்து கட்டணும். அந்த பூசாரி மட்டும் இப்போ எனக்கு கையில் கிடைக்கணும். அவனை துண்டு துண்டாக பீஸாக வெட்டிடுவேன். சரி, லேட் ஆகுது, வா நம்ம ஃபாஸ்ட்டாக ஸ்கூலுக்கு ஓடிடலாம். 2 பேரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. இந்த டைமை யூஸ் பண்ணி தான் அவங்க வீட்டுக்குள்ளாடி போக முடியும். அவங்கள நல்லா ஏமாற்ற முடியும். போலாம் அவங்க வீட்டுக்கு. நெட்டவெள்ளி சின்ன பொண்ணு, இன்னைக்கு மழை வரும். என்ன பூமாரி, இன்னைக்கு மழை வரும்னு சொல்லிட்டு இருக்கு? இன்னைக்கு நல்ல வெயில எல்லாம் இருக்கு. நான் அதுக்கு சொல்லல நெட்டவெள்ளி, நீங்க 2 பேரும் வெனஸ்டே வர மாட்டீங்கல்ல, இன்னைக்கு திடீர்னு வந்தனால மழை வரும்னு சும்மா கிண்டல் பண்ணேன். பூமாரி, உனக்கு ஒன்று தெரியுமா? எங்க அம்மா இன்னைக்கு விடவே இல்லை. பூசாரி அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டே இருந்தாங்க. நாங்கள் எஸ்கேப் ஆகி வந்துட்டோம். வீட்டில் இருக்க எனக்கு பிடிக்கவே இல்லை பூமாரி. என்ன சின்ன பொண்ணு நெட்டவெள்ளி, உங்க அம்மா எப்படி இருக்காங்க? உங்க அம்மாவை பார்த்தா எனக்கு இரிட்டேட் ஆகுது. எங்க அம்மா இருக்காங்க, எல்லா நேரத்தையும் உங்க வீட்டில் உப்பு கேட்க போயிருக்காங்க. உங்க அம்மா கொடுத்துட்டே இல்லை.
எங்க அம்மா உரிமையில தான் போயிருக்காங்க, இவங்க நல்லா பேசுவாங்க அந்த மாதிரி உப்பு கேட்க போயிருக்காங்க. உங்க அம்மா சொல்லியிருக்காங்க, பூசாரி சொல்லியிருக்காங்க, வீட்ல இருந்து எந்த திங்ஸையுமே மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்க அம்மாக்கு ரொம்ப சேட் ஆகிட்டு எங்க அம்மா சொன்னாங்க, சின்ன பொண்ணு நெட்ட வெளியிட்ட நீ பேசாத என்னன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அவங்க 2 பேரும் பாவம் தாமா, அவங்க அம்மா தான் இப்படி மாறிட்டு வராங்க, அவங்களே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். வீட்டு பக்கத்தில் உள்ள யாருக்குமே எங்கள் அம்மாயை பிடிக்கவே இல்லை பூமாரி. எங்களுக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. சொல்ல போனால் எங்களுக்கே பிடிக்கல எங்கள் அம்மாக்கு கேரக்டர் எல்லாம். எப்படி சேஞ்ச் பண்ணணும்னே தெரியல. அந்த பூசாரி இருக்கா இல்லை, நாங்கள் ஸ்கூலுக்கு வரும்போது நைஸாக வீட்டில் போய் எதெல்லாமோ சொல்லி எங்கள் அம்மாக்கு மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணியாங்க போல். இதை இப்படியே விடக்கூடாது, இப்படியே விட்டா உங்க அம்மா எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க. உங்க 2 பேருக்கு அந்த பூசாரிக்கு மேல நம்பிக்கை இருக்கா? நீங்க 2 பேரும் அந்த பூசாரியை பார்த்துருக்கீங்களா? இல்லை பூமாரி, நாங்கள் 2 பேரும் பார்த்ததே இல்லை. கரெக்டாக நாங்கள் ஸ்கூலுக்கு வரும்போது அவர் வீட்டுக்குள்ளாடி போவார் போல். நாங்கள் வீட்டுக்கு போகும்போது அவர் இருக்க மாட்டார். அம்மா சொல்லுவாங்க இப்போ தான் போயிட்டாங்க, கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட அவரை பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்ப சின்ன பொண்ணு நெட்டவள்ளி, நான் நினைக்கிறேன் நீங்க 2 பேரும் வீட்ல இல்லாத டைம் பார்த்து அந்த பூசாரி யூஸ் பண்ணியாங்க. அந்த பூசாரி எப்படியாவது இன்னைக்கு பார்த்தாகணும். ஆனால் நாங்கள் ஸ்கூல் முடிய டைம் பார்த்து அந்த பூசாரியும் கரெக்டாக வீடை விட்டு கிளம்பிடுறாங்க. என்ன பண்ணலாம் பூமாரி? நான் ஒரு ஐடியா சொல்லட்டா, நம்ம மேம்கிட்ட இப்படி எல்லாம் உங்க வீட்ல நடக்கிறத சொல்லலாம். அப்ப மேம் ஹெல்ப் பண்ணுவாங்க. டெய்லி கிளம்பியதை விட 1 மணிக்கு முன்னாடியே கிளம்பலாம். நானும் வேணும்னா உங்க கூட வரேன் என்ன? அப்போ அந்த பூசாரி கண்டிப்பா உங்க வீட்ல தான் இருப்பாங்க. நம்ம கண்டுபிடிக்கலாம் என்னெல்லாம் நடக்குதுன்னு. ஓகேவா? இது ஓகே தான் பூமாரி. ஆனால் மேம் அலோவ் பண்ணுவாங்களா? மேம் மோஸ்டா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. நெட்டவள்ளி சின்ன பொண்ணு, உங்க அம்மாயை அந்த பூசாரி நல்லா ஏமாத்துறாங்க. எங்க அம்மா கூட ஒன்றே பார்த்துருக்காங்க. ஊர்ல உள்ள எல்லாருமே உங்க அம்மாயை தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அடிக்கடி அந்த பூசாரி உங்க வீட்டுக்குள்ளாடி போறதும் வெளியில வாரதும் அந்த மாதிரி இருக்கனால எல்லாருமே உங்க அம்மாயை தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் ஃபுல்லா உங்க வீட்டுக்குள்ளாடி வராங்க, ஏதோ ஒரு பரிகாரம் நடக்குது. ஒன்றே உங்க அம்மா வந்து ஏதோ ஒரு வீட்டுல இருந்து கோழியை பிடிச்சு அதை கொன்னு போட்டிருக்காங்க. உண்மையாவா பம்பா? அந்த கோழியை எங்கள் அம்மா தான் கொன்னாங்களா? ஆமா உங்க அம்மா தான் கொண்டிருக்காங்க. ஆனா உங்க வீட்டுல உள்ள கோழியா இருந்தா கூட பரவாயில்ல, பக்கத்து வீட்டுல இருந்து கோழியை பிடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு தெரியாம கொண்டிருக்காங்க. அப்படியே பம்பா, நாங்கள் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது வாசலில் ஒரு கோழி நல்ல ரத்த கரையோட செத்துருந்து. எங்கள் அம்மாட்ட கேட்டோம் எப்படி அம்மா இந்த கோழி வந்துச்சுன்னு. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க ஒரு நாய் பிடிச்சி வாசலில் போட்டிருக்கு, ஆனால் இந்த நாள் முழுக்க இந்த கோழி இப்படியே இருக்கட்டு அந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்க. எனக்கு அப்போவுமே டவுட் வந்து, ஏன்னா எங்கள் அம்மா அந்த கோழியை தொடவே விடலை, இந்த நாள் முழுக்க இது இப்படியே தான் இருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்க. அது நெக்ஸ்ட் டே பூசாரி வந்து தான் இதை எடுப்பாங்க அப்படியெல்லாம் சொன்னாங்க. அப்போவுமே எனக்கு லைட்டாக டவுட் வந்து இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு. இப்போ தான் தெரியுது எங்கள் அம்மா தான் கோழியை கொண்டிருக்காங்க. நெட்டவள்ளி சின்ன பொண்ணு கோழியை கொன்னாங்க, அது ஓகே. அப்போ உங்க வீட்ல உள்ள கோழியை கொண்டிருக்கலாம், ஏன் மற்றவங்க வீட்ல இருந்து கோழி பிடிச்சு கொன்னாங்க? தெரியல பூமாரி, ஒருவேளை அந்த பூசாரி தான் சொல்லியிருப்பாங்களோ. எல்லாரும் எங்கள் அம்மாயை பற்றி குறை சொல்லிகிட்டே இருக்குதுங்க, என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. இது எல்லாத்துக்கும் வழி என்னன்னா, உங்க அப்பாட்ட சொல்லலாம். உங்க அப்பா ஃபாரின்ல இருக்காங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. செகண்ட் நம்ம டீச்சர்ஸ்கிட்ட சொல்லலாம், நம்ம மேத்ஸ் மேம்கிட்ட சொல்லலாம். என்ன அவங்க ரொம்ப தைரியமான மேம் தான். அவங்கள்ட்ட சொல்லி இதுக்கு ஏதாவது வழி கேட்போம், அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. மேக்ஸ் மேமா, எனக்கே மேக்ஸ் மேமை பார்த்து நல்லா பயம். ஒரு நாளும் ஹோம்ஒர்க் வேறு பண்ண மாட்டேன், எங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா? அது ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா எல்லா மேமும் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க, அப்போ தான் நம்ம ஹோம்ஒர்க் பண்ணுவோம். ஆனால் இதுக்கெல்லாம் அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நல்ல ஹெல்பிங் மென்டாலிட்டி எல்லாம் உண்டு, அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்போம் என்ன? சரி பூமாரி. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். பூமாரி சொல்லு, எங்களுக்கு சொல்ல ரொம்ப பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு நெட்டவள்ளி, நீங்களே சொல்லுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். என்ன சின்ன பொண்ணு நெட்டவள்ளி பூமாரி எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? யாரும் மேக்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணலன்னு நினைக்கி. மேக்ஸ் ஹோம்ஒர்க் எல்லாரும் பண்ணிட்டீங்களா? மேம் மேக்ஸ் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டோம் மேம், நீங்கள் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? நான் ஹெல்ப் பண்ணணுமா? என்ன மேக்ஸ் ப்ராப்ளம் ஏதாவது உங்களுக்கு புரியலையா? மேம் மேக்ஸ் சப்ஜெக்டை பற்றியே நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டாம், வேறு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? வேறு ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்க பிள்ளைகளா. மேம் சின்ன பொண்ணுவும் நெட்டவள்ளியும் வெனஸ்டே ஸ்கூலுக்கே வரமாட்டாங்க, எதனாலேன்னு உங்களுக்கு தெரியுமா? நானும் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். சின்ன பொண்ணுவும் நெட்டவள்ளியும் வெனஸ்டே மட்டும் வரமாட்டாங்க. மேக்ஸ் வேற 2 பீரியட் அன்னைக்கு இருக்கு, அதனால தான் அவங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கி. இல்லை மேம், அவங்க வீட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்துகிட்டே இருக்கு, உங்களால் மட்டும்தான் மேம் ஹெல்ப் பண்ண முடியும். என்ன சின்ன பொண்ணு நெட்டவள்ளிக்கு வீட்டில் ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? மேம் சின்ன பொண்ணுவும் நெட்டவள்ளியும் ஸ்கூலுக்கு வரும்போது அவங்க வீட்டில் பூசாரி போகிறாங்க மேம். யாரும் பூசாரின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க அம்மாயை நல்லா ஏமாத்துறாங்க. அந்த பூசாரி தான் சொல்லியிருக்காங்க சின்ன பொண்ணுவும் நெட்டவள்ளியும் வெனஸ்டே ஸ்கூலுக்கே வரக்கூடாது, ஸ்கூலுக்கு வந்தால் அவங்க வீட்டில் நிறைய கஷ்டம் வரும் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மாவும் பயந்து அவங்க 2 பேரையும் ஸ்கூலுக்கே விடல. இது என்ன புதுசாக இருக்குது? பூசாரி சொன்னால் அவங்க அம்மாவையும் ஏமாந்துருவாங்களா? ஆமாம் மேம், எங்கள் அம்மாக்கு மூட நம்பிக்கைக்கு மேலே நல்ல நம்பிக்கை இருக்குது மேம். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாக்கு புரிய வைங்க மேம். அதுவும் அந்த பூசாரி கரெக்டாக நாங்கள் ஸ்கூலுக்கு வரும்போது வீட்டுக்குள்ளாடி போகிறாங்க, வீட்டுக்கு போகிறதுக்குள்ளாடி வீட்டு வெளியில இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகுறாங்க. அந்த பூசாரியை நாங்கள் கூட பார்த்ததில்லை, எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது.
மேம் இன்னைக்கு ஒரு நாளும் சின்ன பொண்ணு நெட்ட வெளியே 1 மணிக்கு முன்னாடியே விடுவாங்க. அப்போ கண்டிப்பா பூசாரியை அவங்க பார்ப்பாங்க. நீங்களும் அவங்க கூட போங்க மேம். அவங்க அம்மாக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுங்க. எனக்கு எந்த பிள்ளைங்க ஹெல்ப் கேட்டாலும் நான் சும்மாவே விட மாட்டேன். கண்டிப்பா உங்களே ஹெல்ப் பண்ணி என்ன ஃபர்ஸ்ட் உங்க அம்மாயை தான் சேஞ்ச் பண்ணணும். உங்க அம்மா ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. நல்லா படிச்சவங்க தானே. இந்த கிளாஸ்லேயே உங்க அம்மா தான் நல்லா படிச்சவங்கள போல பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளாடி இவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை இருக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. மேம் முன்னாடி எல்லாம் நல்லா தான் மேம் இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் பூசாரி எங்கள் வீட்டுக்கு வர தொடங்கி எங்கள் அம்மா எல்லாத்தையுமே அந்த பூசாரிகிட்ட ஷேர் பண்ணுவாங்க போல. அந்த பூசாரி அதை வாய்ப்பாக பயன்படுத்தி எங்கள் அம்மாயை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க பிள்ளைங்களா. ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் கிளாஸ்லேயே நல்லா டாப்பரா இருந்தீங்க. இப்போ கொஞ்ச நாளா படிப்புலையும் குறைவா இருக்கிறீங்க. இப்போ தான் தெரியுது எல்லாம் உங்க வீட்டில் உள்ள ப்ராப்ளமை நினைச்சு தான் நீங்க வந்து படிப்புல இப்படி பின்தங்கி இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் உங்க அம்மாயை தான் நான் பார்க்கணும். மேம் இன்னைக்கு டெய்லி ஸ்கூல் 4 o'clock முடியும். இன்னைக்கு 3 o'clockக்கே நாங்கள் 3 பேரும் போகிறோம் மேம். நீங்களும் எங்கள் கூட வாங்க. சரி சரி பிள்ளைங்களா, நான் பிரின்சிபல் சார்கிட்ட கேட்கி என்ன. உங்கள் வீட்டில் இப்போ பயங்கர கஷ்டம் இல்லை, அதை தீர்க்கணும்னு எனக்கு நிறைய வழி தெரியும். நான் சொல்லியது போல் நீங்கள் கேட்டால் போதும். சரி சரி பூசாரி, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்கலாம். இப்போ நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பேன், அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொன்னாலே போதும். உங்கள் ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருந்து இனி எப்போ வருவாங்க? நான் சொன்னேன் இல்லை பூசாரி, அவர் இப்போ வேலை இல்லாமல் இருக்காரு. அவருக்கு இனி 1 மாதத்துக்குள்ளாடி வேலை கிடைக்கும் தான் சொல்லியாங்க. அப்படி வேலை கிடைச்சா 2 வருஷம் தாண்டி தான் வருவாங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபாரினில் வேலை கிடைக்கணும்னா உங்கள் தாலி செயினை நீங்கள் பூஜைக்கு வைக்கணும். அப்போ தான் அவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். அல்லது வேலை கிடைச்சாலும் அவருக்கு கொஞ்சம் சேலரி தான் கிடைக்கும். நீங்கள் தாலி செயினை பூஜைக்கு வச்சா அவருக்கு நிறைய சேலரி கிடைக்கும். ஆனால் தாலி செயினை நான் பூஜைக்கு வச்சேன். எனக்கு பிள்ளைங்க 2 பேரும் என்ன தாறுமாறாக திட்டுவாங்க. கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க. பார்க்குறவங்க எல்லாம் கேட்பாங்க தாலி செயின் எங்கேன்னு கேட்பாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல பூசாரி? அதுக்கு எனக்கு இன்னொரு வழி இருக்குது. நான் இன்னும் 1 வருஷத்தில் அந்த தாலி செயினை உங்கள்கிட்டே திருப்பி தந்துடுவேன். அது வரைக்கும் அதே போல் கவரிங்கில் நான் ஒரு தாலி செயின் எடுத்து தரேன். அதை நீங்கள் கழுத்தில் போடுங்க. என்ன, அது பார்க்க கோல்டு போலே இருக்கும். சரி சரி பூசாரி, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்கி. எங்கள் கஷ்டம் எல்லாம் எங்களுக்கு தீர்ந்தாலே போதும். இவங்கள நல்லா ஏமாத்தலாம் போல இருக்கே. நான் என்ன சொன்னாலும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. அம்மா கதவை திறங்க, அம்மா கதவை திறங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு 4 மணிக்கு தானே ஸ்கூல் முடியும்னு சொன்னாங்க. இப்போ 2:30 தான் ஆகுது, இப்போமே வந்திருக்காங்க. அதான் எனக்கே தெரியல பூசாரி. இன்னைக்கு ஒருவேளை நேரமே விட்டுருப்பாங்களா இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கதவை ஓப்பன் பண்ணிட்டு வரேன். என்ன? ஐயோ, அந்த 2 பிள்ளைங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயம். அம்மா எங்கள் மேக்ஸ் மேம் வந்திருக்காங்கம்மா. வாங்க வாங்க மேம். இந்த வீட்டில் இப்போ என்ன நடக்குது? நெட்டவெளியும் சின்ன பண்ணுவும் நல்லா ஃபீல் பண்ணாங்க. எங்கள் அம்மா ஃபுல்லாக ஒரு பூசாரியே நம்பிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல, எங்களுக்கு படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல, அந்த மாதிரியெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் எதுக்கு பூசாரியெல்லாம் தேவையில்லாமல் நம்பிட்டு இருக்கிறீங்க? மேக்ஸ் டீச்சராக இருந்தால் ஸ்கூலில் உள்ள மேக்ஸ் பாடத்தை மட்டும்தான் கவனிக்கிறோம். எதுக்கு யார் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா? எங்கள் வீட்டு விஷயத்தில் உங்களை தலையிட உரிமையே இல்லை. நெட்டவெளியும் சின்ன பொண்ணுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு நல்ல மூட நம்பிக்கையாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்கள வெனஸ்டே வேறு நீங்கள் ஸ்கூலில் விடவே இல்லை. அப்போ மேக்ஸ் பீரியட் 2 மேக்ஸ் பீரியட். அவங்க முன்னாடி எல்லாம் மேக்ஸுக்கு ஃபுல் மார்க் எடுப்பாங்க. இப்போ வெனஸ்டே வராதனால அவங்கள வெனஸ்டே உள்ள போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணவும் முடியாது. மேக்ஸுக்கு ரொம்ப கம்மியான மார்க் தான் எடுக்கிறாங்க. எங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? எங்கள் வீட்டில் ஒரே கஷ்டம். அந்த கஷ்டத்தை உங்களால் தீர்க்க முடியுமா? இந்த பூசாரியால் தீர்க்க முடியும். முன்னாடியும் நெட்டவெளியும் சின்ன பொண்ணும் சின்ன வயசில் நாங்கள் அந்த 2 பிள்ளைங்களும் எப்படி வளர்ப்போனே தெரியாது. இப்படியெல்லாம் வீடு கட்டுவோன்னு கூட நாங்கள் நினச்சி பார்க்கல. அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம். அப்போ இந்த பூசாரி தான் வந்து சொன்னாங்க, ஒரே ஒரு லெமனை கட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஒரு காப்பு கேட்டாங்க. அவ்வளோ கொடுத்ததுமே அதுக்கு அடுத்த வருஷமே ஒரு பெரிய வீடு கட்டணும். இவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சி எல்லாமே நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம். நீங்கள் நல்ல ஒரு வீடு கட்டினதுக்கு காரணம் கண்டிப்பாக இந்த பூசாரியே இல்லை. நெட்டவெளி சின்ன பொண்ணுக்கு அப்பா கஷ்டப்பட்டு ஃபாரினில் போய் உழைச்சி காசு சம்பாதிச்சு வந்தது தான் இந்த வீடு. நீங்கள் பூசாரிக்கு காப்பு எலுமிச்சை பழமும் கொடுக்காம இருந்திருந்தா கூட கண்டிப்பாக இந்த வீடு வந்திருக்கும். ஆனால் உங்கள் மூட நம்பிக்கை அவரை கொடுத்தனால தான் இந்த வீடு வந்துன்னு. இவர் எங்கேயோ பார்த்தது போல இருக்கே. எங்கே பார்க்குறீங்க? எங்கள் பாட்டியை கொன்னது இந்த பூசாரி தான். நெட்டவெளி உனக்கு ஒன்று சொல்லணும். என்ன பூமாரி? எங்க பாட்டி ஒரு பூசாரி கொன்னாங்கன்னு சொன்னேன்ல, இந்த பூசாரி தான். அதுக்கு பிறகு போலீஸ் ஸ்டேஷன்ல அடைச்சாங்க. திரும்ப இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்க அம்மாட்ட ஃபாஸ்டா சொல்லு. அப்படியா பூமாரி?
ஆமா ஆமா, அப்பமே போலி பூசாரி அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. திரும்ப எப்படி ஜெயில இருந்து வந்தாங்கன்னே தெரியல. கன்ஃபார்மா இவர்தான். அம்மா அம்மா, பூமாரிக்க பாட்டியை இந்த பூசாரி தான் கொன்னாங்களாம்மா. அந்த பிள்ளை ஃபஸ்ட்டு யாருன்னே எனக்கு தெரியல. அந்த பிள்ளைக்கு பாட்டியை எப்படி நான் கொண்டிருப்பேன்? அந்த பிள்ளை வேற யாரோன்னு நினச்சி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுதுன்னு நினைக்கி. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு உங்க மேல நல்ல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா கஷ்டத்தை உங்களால மட்டும்தான் தீர்க்க முடியும். நெட்டவள்ளி சின்ன பொண்ணு உங்க அம்மாயை திருத்துறது ரொம்ப பாடுதான். நான் சொல்லி கேட்கவே இல்லை. என்னட்ட சண்டைக்கு வராங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. மேம் ரொம்ப பயமாக இருக்கு மேம். அந்த பூசாரிக்கு மொழியே சரியில்லை. இவங்க எல்லாரையும் ஃபஸ்ட்டு வெளியில் போக சொல்லுங்க. எனக்கு இன்னைக்கு உள்ள தியானம் ஒழுங்காகவே பண்ண முடியல. கொஞ்ச நேரம் எல்லாரையும் வெளியில் போக சொல்லுங்க. ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியில போங்க. என்ன ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வாங்க, அதுக்குள்ளாடி தியானம் முடிஞ்சிடும். நீங்க இப்போ நான் சொல்லியதையெல்லாம் கேட்கவே இல்லை. கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு புரிய வரும். உங்களுக்கெல்லாம் பொறாமை, நாங்க எல்லாம் நல்லா ஆகிருவோம். அந்த மாதிரி பொறாமையில தான் நீங்க பேச வந்திருக்கிறீங்கன்னு நல்லா எனக்கு தெரியுது. நீங்க நல்லா இருந்தா எதுக்கு நாங்க பொறாமைப்பட முடியும்? டீச்சர்ஸோட வேலையே பிள்ளைங்க நல்லா படிச்சு நல்ல வேலை பார்த்து நல்லா இருக்கணும். அப்படிதான் டீச்சர்ஸ் நினைக்கிறதே. பொறாமை பிடிச்சிருந்தா பிள்ளைங்களுக்கு ஒழுங்கா சொல்லி கொடுக்காமலே இருந்திருக்கலாம். ப்ளீஸ் எல்லாரையும் வெளியில் போக சொல்லுங்க. இப்போ கண்டினியூஸாக 2 மாதமாக நான் தியானம் நடத்திட்டே இருக்கேன். இந்த தியானம் குறைச்சுன்னா முன்னாடி பண்ண தியானத்துக்கெல்லாம் யூஸ் இல்லாமலே போயிடும். ப்ளீஸ் நீங்க எல்லாம் வெளியில போங்க. அம்மா, உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. அவருக்கு மேலே நம்பிக்கை வைக்காதீங்கம்மா. பூமாரிக்க பாட்டியே கொண்டுட்டாங்க அந்த பூசாரி. ஃபஸ்ட்டு அந்த பூமாரி பிள்ளையே ஏதாவது பண்ணணும். அந்த பிள்ளை தான் எல்லாரையுமே பயமுறுத்தி வச்சிருக்கு. ஃபஸ்ட்டு அந்த பிள்ளைக்கு உயிரை எடுக்கணும். பார்ப்போம். இவங்கள்ட்ட ஏதாவது சொன்னால் கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு உயிரை எடுக்க முடியும். நான் ஒருக்கா சொன்னா எல்லாருக்கும் கேட்காதா? ஒரு 20 நிமிஷம் போல வெளியில நின்றுட்டு வாங்க. இந்த தியானம் ப்ராப்பரா முடியணும். சாரி நெட்டவள்ளி சின்ன பொண்ணு, நான் வீட்டுக்கு போறேன். என்ன உங்க அம்மாயே என்ன சொன்னாலும் திருத்த முடியாதுன்னு நினைக்கி. நெட்டவள்ளி சின்ன பொண்ணு கவலைப்படாதீங்க. என்ன கண்டிப்பா ஒரு நாள் உங்க அம்மா திருந்துவாங்க. நம்ம ஏதாவது பிளான் பண்ணிட்டே இருப்போம் இந்த பூசாரி எப்படி வெளியில விரட்டுறதுன்னு. என்ன எப்படி வெளியில் விரட்டுறதுன்னு நான் பிளான் பண்ணுறீங்க? அது உங்களால் முடியவே செய்யாது. உங்கள் பிள்ளைங்க 2 பேருக்கு கூட ஒரு சின்ன பொண்ணு நின்ன இல்லை. அவள் பேர் என்ன? அவ பேரு பூமாரி. அவள் பேர் பூமாரின்னு எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும். அவள் பாட்டியை கொன்னதே நான் தான். இனி அவளை தான் கொல்லணும். நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லுவேன், ஆனால் நீங்கள் அது பண்ணுவீங்களானே தெரியல. அதை பண்ணால் உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும். காசுக்கு வேண்டி நான் என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன பண்ணணும்? உங்கள் பிள்ளைக்கு ஃப்ரெண்டு பூமாரி இருக்கா இல்லை, அவளை பலி கொடுக்கணும். என்ன பூமாரிய பலி கொடுக்கணுமா? அவளை வீட்டில் அவ ஒரே ஒரு பொண்ணு தான் உண்டு. அதை நினச்செல்லாம் நீங்கள் கவலைப்படாண்டாம். அவளை பலி குடிக்கிறது வேற யாருக்குமே தெரிய வேண்டாம். நல்ல சீக்ரெட்டாக தான் இருக்கும். என்ன, அவளை பலி கொடுத்ததுலேருந்து 2 வாரம் கழித்து அவள் உயிரோட எழும்பிடுவா. அதுக்கு பிறகு அவளை வீட்டில் கொண்டு விடலாம். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க மக்களே. இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளை பார்க்கலாம் மக்களே. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாட்டா பை பை.